Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாடிஸ்ட் மனநிலையில் இபிஎஸ் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அருவருப்பு அரசியல் செய்யும் இபிஎஸ் சாடிஸ்ட் மனநிலையை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அரசியல் இருப்பை காட்ட மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்துவதோடு உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். அமைச்சர் ரகுபதி தெரிவித்தது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும், அருவருப்பு அரசியல் செய்கிறார் சாட்டிஸ் மனநிலையை பழனிசாமி நிறுத்த வேண்டும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என கோயம்பல்ஸ் பாணி பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் துணிச்சலான பெண்கள் புகார் அளிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் புகார் அளித்தோரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக தினமும் அவரது நடவடிக்கைகள் மாறி வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வெளிப்படைத்தன்மையான நேர்மையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், ஆனால் ஊடகத்தில் வந்த செய்தி என சொல்லி வதந்திகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றும் தொடர்ச்சியாக கூறியிருக்கிறார். மேலும் காவல்துறை எஃப்ஐஆரை வெளியிட்டது என்ற அபாண்ட பொய்யை பாஜகவுடன் சேர்ந்து பரப்பினார் என்றும், சென்னை மாநகர காவல் ஆணையர் எஃப்ஐஆரை காவல்துறை வெளியிடுகிறது என்றும், ஒன்றிய அரசிற்குரிய அந்த ஐபிசியிலிருந்து பிஎன்சிக்கு மாற்றம் செய்தால் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை என்று எஃப்ஐஆர் விடுவார் என்றும் விளக்கம் அளித்தார். ஆனால் அதையும் ஏற்காமல் தொடர்ந்து பொய் பரப்பி வந்தார் பழனிசாமி என்றும், தற்போது எஃப்ஐஆர் கசிந்த விஷயத்தில் மத்திய அரசுடைய இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணம் என்று மத்திய அரசும் தேசிய தகவலியல் மையமே தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அற்பத்தனமான பொய் பேசிய பழனிசாமி நியாயமாக மக்கள் முன் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்றும் தற்போது அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது அறிக்கையில் தனது அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாளும் உளவியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு இழிவான அரசியலை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறை நிகழ்த்துவோர்கள் எவராயினும் தமிழ்நாடு அரசிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்றும், 2022 ஆண்டு பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ஒருதலை காதலை ஏற்க மறுத்த சத்யபிரியா என்ற கல்லூரி மாணவி மின்சாரம் ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த கொலையாளி சதீஷுக்கு 2 வருடத்தில் முழு விசாரணை முடித்து மரண தண்டனை கிடைக்கும் வகையில் சிறப்பாக செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு என்றும், திராவிட மாடல் அரசின் தமிழ்நாட்டு காவல்துறை மற்றும் நீதித்துறை சத்யபிரியா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு எப்படி விரைவாக அதிகபட்ச தண்டனையை இந்த அரசு பெற்றுத் தந்ததோ அதே போல இந்த வழக்கிலும் உறுதியாக நடவடிக்கை எடுத்து விரைவாக நீதியை இந்த அரசு பெற்றுத்தரும் என்றும் தற்போது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் அறிக்கை தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.